விழுப்புரத்தில் போலீஸ் காவலில் இருந்த ராஜா என்பவர் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இடுகாட்டில் புதைக்கப்பட்ட உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஆட்சியர் முன்னிலையில் மறு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்தவர் ராஜா. இவர் திருப்புச்சாவடி மேடு என்ற பகுதியில் டாஸ்மார்க் மதுபான கடையில் அருகில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் மதுபானம் விற்பனை செய்வதாக கூறி விழுப்புரம் தாலுகா போலீசார் கடந்த 9ஆம் தேதி அன்று விசாரணைக்காக அழைத்துள்ளனர். இவர் விசாரணைக்கு வரவில்லை, பல இடங்களில் தப்பிச் சென்றுள்ளார். இந்நிலையில் சந்தேகமுற்ற அவர்கள் அவரை 9ஆம் தேதி அன்று காலை கைது செய்து விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அங்கு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் உடனடியாக ராஜாவை அவரது ஜிஆர்பி தெருவில் உள்ள அவரது இல்லத்திற்கு அழைத்து வந்து விட்டுள்ளனர். அங்கு அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாக அவரது மனைவி அஞ்சுவிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அதில் தகவல் தெரிவித்த அவர், போலீசார் தாக்கியதாலேயே கடுமையாக தாக்கினர், என்னை சித்திரவதை செய்தனர், இதனாலேயே எனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது என கூறியுள்ளார். உடனடியாக அவரை அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவரது மனைவி அஞ்சு அவர்கள் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கறிஞர்கள் மூலமாக வழக்கும் தொடரப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் புகார் அளித்துள்ளனர். இதன் மீது நடவடிக்கை இல்லாத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இந்த உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த உடற்கூறாய்வினை மறு உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இறந்த உடலானது விழுப்புரம் கேகே ரோடில் உள்ள அண்ணா நகர் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த உடலானது இன்று காலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி மற்றும் மாவட்ட நீதிபதி ராதிகா உள்ளிட்டவர்கள் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டு அங்கு அவரது ராஜாவின் உடலுக்கு மறுகூறாய்வு செய்யப்பட்டது. இந்த மறுகூறாய்வினை மதுரை மருத்துவர் ராமலிங்கம், சென்னை மருத்துவர் சதாசிவம் உள்ளிட்டவர்கள் மறுகூறாய்வினை செய்தனர். இந்த உடலை தோண்டி எடுத்துள்ளனர். தற்பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த உடலை ஸ்கேன் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து இங்கே உடலானது எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு மீண்டும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஸ்கேன் செய்யப்பட்டு அதன் பின்னரே முழு விவரங்கள் போலீசார் சித்தவரையில் உயிரிழந்தாரா அல்லது சாதாரண நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தாரா என்ற தகவல் தெரிவிக்க வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.